أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، وأنت تجعل الحزن إذا شئت سهلا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. அல்லாவோட கிருபையால எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம இது என்ன வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரீஹுல் குர்ஆன், அதாவது குர்ஆனின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் குர்ஆன். ஓகே, அதாவது இப்போ நம்ம கையில வந்து குர்ஆன் ரொம்ப ஈஸியா ஒரு புக்கு மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்ட காலத்துல குர்ஆன் வந்து புக்கு மாதிரி இறங்குச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்துச்சு? வஹி வஹி மூலமா தான் வந்தது. அதுவும் ஒலி வடிவுல வந்தது. ஒலி அதாவது சவுண்ட்ல தான் நமக்கு வந்துட்டு குர்ஆன் வந்து இறங்குச்சு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் அது எப்படி படிப்படியா அத வந்து அப்போ சஹாபாக்கள்லாம் அப்ப என்ன பண்ணாங்க? பேப்பர்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க? இந்த மரப்பலகை, தோல், எலும்பு, விலங்குகளுடைய தோல், அந்த இதுலதான் வந்து எழுதி வச்சு பாதுகாத்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து 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 அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து புக்கு மாதிரி வடிவுல நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? சோ அத வந்து தொகுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? சோ அந்த ஹிஸ்டரிய தான் நம்ம வந்து படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அல்லாஹ் நம்மளை வந்து பொருந்தி கொண்டா இன்ஷா அல்லாஹ் மறுமையில அவனுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம அனைவருக்கும் கிடைக்கும். சரிங்களா? சோ நம்மளோட இன்டென்ஷன் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடியே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த இல்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்னவா இருக்கணும்? நம்ம படிச்ச கல்விய பிறருக்கு எத்தி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மார்க்க விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? நம்ம வீட்லயா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்கோ இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ சொல்லிக் கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து டீச்சர்ஸா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாராளமா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா? சோ அதன் மூலமா நமக்கு என்ன ஆகும்? நிறைய 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 நன்மைகள் கிடைக்கும். அதாவது இப்போ வந்து இந்த நன்மைகள்லாம் அழியாத நன்மைகள். இப்ப மறுமையில நம்ம இறந்ததுக்கு அப்புறமுமே நம்மள வந்து பின்தொடரக்கூடிய நன்மைகள் எது? இந்த மாதிரியான மார்க்க இல்ம நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம இறந்த பிறகும் அது வந்து நமக்கு வந்து நன்மையாக சேர்ந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, குர்ஆனை திறமையாக கற்று தேர்ந்தவர் நல்ல கண்ணியமிக்க மலக்குகளுடன் இருப்பார். எவர் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகின்றாரோ, மேலும் அவருக்கு அது கடினமாகவும் இருக்கின்றதோ அவருக்கு இரட்டை கூலி உண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓதிருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஓத ஓத நமக்கு வந்து நிறைய கல்விகள் அதாவது இப்ப குரானை பத்தின கல்வினா எடுத்துக்கிட்டோம்னா தஜ்வீது படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளூயண்டா ஓதுறதுக்கு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கண்ணியமிக்க மலக்குகளுடன் இருப்பார்கள். அடுத்து பாருங்களேன், இப்ப அரபி மொழி எடுத்தவர் அது என்னது? ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். நம்மளுடைய லாங்குவேஜ் என்ன? தமிழ் தான். சோ வந்து நம்ம ஒரு புது லாங்குவேஜ கத்துக்கிறப்ப அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ பொதுவாவே இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்படிதானே? அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அது ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் என்ன ஆகும்? வேற வேற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி அரபிக் பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் மஹரஜ் தனித்தனியா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல கத்துக்கிறப்ப நமக்கு ரொம்ப 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 என்னவா இருக்கும்? கஷ்டமா, சிரமமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மஹரஜ் எல்லாம் கத்துக்கிட்டு அத ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஓதுறப்ப நமக்கு என்ன ஆகுது? ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதுறதுனால நமக்கு என்ன ஆகுது? நமக்கு டபுள் ரிவார்ட் கிடைக்குது. சரிங்களா? இரட்டை கூலி உண்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, இறுதி வேதம். இறுதி வேதம்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
இறுதி வேதம் எது? நம்மளுடைய வேதம் குர்ஆன் தான். இதுக்கு இதுக்கு அடுத்து ஏதாவது வேதம் வருமா? நம்மளுடைய ரப் சொல்லியிருக்கானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நம்ம இதுக்கு அடுத்து வேதங்கள் வந்து இறக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. சரிங்களா? நமக்கு யாரு சொல்லி தந்திருக்கா? நம்மளுடைய ரப் தான் சொல்லி தந்திருக்கா. இறுதி வேதம் அல் குர்ஆன். ஓகே. பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து மனித குலத்திற்கான கடைசி தூதர் ஆவார். மேலும் அவர் கடவுளிடம் இருந்து மனிதனுக்கு இறுதி வெளிப்பாட்டை கொண்டு வந்தார். எனவே இந்த வெளிப்பாட்டை கொண்ட வேதம் பரிசுத்த வேதாகமத்தில் கடைசியாக உள்ளது. இதுக்கு முன்னாடியுமே நிறைய வேதங்கள் வந்து அருளப்பட்டுச்சு அப்படிதானே? அதாவது சபூர், இஞ்சில், தௌராத் இந்த மாதிரி வேதங்கள்லாம் அருளப்பட்டுச்சு. ஆனா அது வந்து நம்ம மொத்த, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து அருளப்படல. குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் அந்த வேதங்கள் எல்லாமே அருளப்பட்டுச்சு. ஆனா குரானை பொறுத்தவரை அனைத்து சமுதாயங்களுக்கும், சரிங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து இருக்குல்ல, நம்ம இனிமேல் உலகம் அழியிற வர, ஓகே, ஆஹ் இந்த வேதம் தான் நமக்கு வந்து குரான் தான். சரிங்களா? சோ ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அருளப்பட்டதுதான் குரான். ஓகேங்களா? எல்லா நேரங்களுக்கும் அதனுடைய சட்டங்கள் பொருந்தும். ஓகே. அடுத்து குரானின் வரையறை, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் த குரான். பாருங்க, இப்போ குரான் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்ல எல்லாம் சின்ன சின்ன துவாக்கள் எழுதின புக் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சூறாக்கள் இருக்கக்கூடிய புக்கெல்லாம் வச்சிருப்போம். என்னது, இப்போ யாசின் சூறா, அப்புறம் முல்கு சூறா, இல்லைன்னா லாஸ்ட் ஒரு 10-15 சூறா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரான்னு சொல்லுவோம். நோ, அது வந்து குரான் இல்ல. ஓகேங்களா? அதுக்கு தனியா பேரெல்லாம் மன்சில் அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் இருக்கும். குரான் அப்படின்னா இதுதான் குரான் அப்படின்னு சொல்லி குரானுக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கு. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஹுவ கலாமுல்லாஹு தஆலா, அதாவது குரான் வந்து அல்லாஹ்வின் பேச்சு. சரிங்களா? குரான் யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அதாவது அல்லாஹ் தான் நமக்கு வந்து டைரக்டா சொல்றான். நான் சொல்றேன், எல்லா விஷயங்களுமே நான் சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி தான் அல்லாஹ் வந்து சொல்றான். நபி, நான் எதுலயாவது எந்த ஆயத்திலயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் இல்ல. ஓகே, நமக்கு யாரு சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் டைரக்டாவே நமக்கு வந்து சொல்றான் எல்லா விஷயங்களும். சரிங்களா? சோ ஹுவ கலாமுல்லாஹ் தஆலா, அதாவது இது அல்லாஹ்வின் பேச்சு. ஓகே. முனஸ்ஸல அலா நபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. நமக்கு தெரியும் யார் மூலமா இறக்கப்பட்டது? ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. ஓகே. மோஜிஸ் பிலஃப்திஹி வ மஅனாஹு, அதாவது இதனுடைய வார்த்தைகள் வந்து அற்புதம் மிகுந்தது. சரிங்களா? இதனுடைய வார்த்தைகள் வந்து அற்புதம் மிகுந்தது. அல் முதஅப்பத் பி திலாவதிஹி, அதாவது நமக்கு குர்ஆன ஓதுறது வந்து என்ன சொல்றாங்க? இபாதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம குர்ஆன வந்து ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு, ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம சொல்றப்ப அதுக்கு வந்து நமக்கு நன்மை கிடைக்குது. சரிங்களா? இதே ரமதான் மாதத்துலனா நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்குது. இதே நீங்க வந்து உதாரணத்துக்கு ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே என்ன, ஹதீஸ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னது ஃபாலோ பண்ணது. சரிங்களா? அத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நமக்கு நன்மைகள் உண்டு தவிர, நம்ம ஹதீஸ படிச்சாலே நமக்கு நன்மைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா குர்ஆன பொறுத்தவரை என்ன ஆகுது? ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே, சொன்னாலே நமக்கு வந்து நன்மைகள். ஓகேங்களா? சோ இத வந்து ஓதுறது ஒரு இபாதா. அல் அல் மன்குல் இலைனா பித் தவாதுர், அதாவது இது தவாதுர் வழியாக வந்தது. தவாதுர் அப்படின்னா வாய்மொழியாக வந்தது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குர்ஆன் வந்து எடுத்த உடனே நமக்கு அப்படியே இந்த 30 ஜுஸும் புக்கா வந்து நமக்கு வரல. தவாதுர் வழியாக வந்தது. அதாவது வாய்மொழியாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு வந்தது. சரிங்களா? எப்படி? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அடுத்து வந்து ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாருக்கு சொன்னாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாருக்கு போச்சு? சஹாபாக்கள். அடுத்து யாரு? தாபியீன்கள். சோ அடுத்தடுத்த ஜெனரேஷனா வருது இல்லையா? அதுதான் நம்ம வந்து தவாதூர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து பாருங்க, அல் மக்தூப் ஃபி மசாஹிப் மின் அவ்வல சூரத்தில் ஃபாத்திஹா இல அஹிர் சூரத்தின் நாஸ், அதாவது சூரத்தில் ஃபாத்திஹால இருந்து சூரத்துன் நாஸ் வரை இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம்? குர்ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகே. இது எல்லா தன்மைகளும் பொருந்தக்கூடியதுதான் குர்ஆன். பாருங்க, இதுல முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். அல்லாஹ்வின் பேச்சு, மனித குலம், ஜின்கள் மற்றும் மலக்குகளின் பேச்சுகள் விளக்கப்பட்டன. அதாவது யார்? ஒன்லி ஒன். ஓகே, அல்லாஹ்வினுடைய பேச்சு மட்டும்தான்.
அடுத்து பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வெளிப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? யார் மீது இறக்கப்பட்டுச்சு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. தௌராத், இஞ்சில், சபூர் போன்ற முன்னரே வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள் சேர்க்கப்படவில்லை. சரிங்களா? குர்ஆன்னாலே தனித்துவம் மிக்கது. ஓகே. அடுத்து பாருங்க, இதன் ஓதுதல் வழிபாடு. முன்னவே சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து குர்ஆனை ஓதுறப்ப அதுல நமக்கு வந்து பல மடங்கு நன்மைகள் கிடைக்குது. ஸோ இது ஒரு இபாதா. அடுத்து பார்க்க குர்ஆன். குர்ஆன் என்ற வார்த்தை கரஅ, ஓகே, காஃப் ரா ஹம்சா, கரஅ என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்துள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன? கரஅ இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா ஓதுதல், படித்தல். ஓகே, ரீடிங். ஓகே, குர்ஆனின் முதல் வசனம். முதல் வசனம் என்னது? அதாவது முதல் வசனம் குர்ஆன் வந்து இறக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா, சூரா அலகுல ஃபர்ஸ்ட் 5 ஆயா இருக்கு இல்லையா? அதுதான் இறக்கப்பட்டுச்சு. சோ அதுல வந்து என்ன வரும்? இயக்குறா அப்படிதான் ஆரம்பிக்கும். ஓகே, இயக்குறா அந்த இதுதான். அப்ப இயக்குறா அப்படின்னா ஓதுவீராக. ஓகேங்களா? இயக்குறா அப்படின்னா ஓதுவீராக. சோ குர்ஆன். ஓகே, இதனுடைய மூல வார்த்தை காரா. ஓகே. அடுத்து பாருங்க, குர்ஆனின் குர்ஆன் ஓசை வடிவிலும் எழுத்து வடிவிலும் வழிமுறையாக இறைவனிடமிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரயில் அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மிடம் வந்து சேர்ந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். குர்ஆன் வந்து எப்படி வஹி மூலமாக ஜிப்ரயில் அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து யாருக்கு வந்தது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துச்சு. அடுத்து பாருங்க, தனித்துவமானது குர்ஆன் தனித்துவமானது. இதில் எந்த ஒரு தவறும் பிழையும் இல்லாமல் இறைவன் இறக்கி அருளி பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதாவது இப்ப வந்து பொதுவாவே இப்ப புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு புக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அத வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணுவாங்க இல்லையா? செக் பண்ணி எதையாவது விளக்குறதா இருந்தா விளக்குவாங்க. இல்லைன்னா ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா சேர்ப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன் அந்த மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? ஒவ்வொரு புக்லயும். ஆனா இந்த குர்ஆனை பாத்தீங்க அப்படின்னா, இது யார் பாதுகாக்கிறா? நம்மளுடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இதை வந்து தனித்துவமா பாதுகாத்துட்டு இருக்கான். சரிங்களா? சோ நமக்கு வந்து அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி இறக்கப்பட்டுச்சோ அதே மாதிரிதான் இப்ப வரையும் எந்த ஒரு பிழையும் இல்லாம, எந்த கரெக்ஷன்ஸும் இல்லாம, எதையும் சேர்க்கவோ இல்லைன்னா எதையும் விளக்கவோ இல்லாம எல்லா காலத்துக்கும் தகுந்தது மாதிரி இப்ப வரையும், அப்போல இருந்து இப்ப வரையும் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, குர்ஆன் என்றாலே ஓதுதல், ஓதப்பட்ட, ஓதப்பட வேண்டிய, ஓதப்படக்கூடிய வேதம் என்று பொருளாகும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து குர்ஆனின் பெயர்கள். பாருங்க, குர்ஆனின் பெயர்கள் வந்து நம்மளுடைய குர்ஆன்லயே நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல ஒரு சிலது பார்க்கலாம். அல் கிதாப். அல் கிதாப்னா வேதம். அடுத்து ஜிக்ர் நினைவூட்டல். அல் ஃபுர்கான் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது. அல் தன்சீல் இறக்கப்பட்டது. அதாவது இறக்கப்பட்டதுன்னா மேலிருந்து கீழே இறக்கப்பட்டது. சரிங்களா? அந்த மாதிரி. ஓகே, பொருள் வரும். அடுத்து பாருங்க, குணங்கள் அதாவது சிஃபாத். சிஃபாத்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது இஸ்ம் பெயர். ஓகேங்களா? இது நாலுமே என்னது? பெயர். சிஃபாத் அப்படின்னா தன்மைகள். ஓகே, குணங்கள், கேரக்டர். அதாவது இப்போ நமக்கு வந்து இப்போ மனுஷங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு இல்லையா? பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஃபாத்திமா, அப்புறம் ஆயிஷா, இந்த மாதிரி எல்லாம் பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அவங்களுடைய கேரக்டர் குணங்கள் எப்படி இருக்கும்? வேற வேறையா இருக்கும்ல. அவங்களுடைய கேரக்டர் இவ இப்படிடா இந்த கேரக்டர் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? இவளுடைய கேரக்டர் இப்படி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் குர்ஆனுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் 4 பார்த்தோம் இல்லையா? இது வந்து இஸ்ம் பெயர். அடுத்து பாருங்க, இது வந்து தன்மைகள். ஓகேங்களா? அதாவது சிஃபாத். நூர் ஒளி, ஹுதா வழிகாட்டி, ஷிஃபா நோய் நிவாரணி, ரஹ்மா அருள்கொடை, முபாரக் கிருபை, புஷ்ரா நற்செய்தி, அஜீஸ் வலிமை மிக்கது, மஜீத் மஹிமை. ஓகே, பஷீர் நற்செய்தி கூறுபவர், நதீர் எச்சரிக்கை செய்பவர், கரீம் சங்கை மிகுந்தது, அஹ்சனல் ஹதீஸ் சிறப்பான சொற்களில் சிறந்தது. சோ இது முன்னாடி பார்த்தது பெயர்கள். அடுத்து இருக்கக்கூடியது தன்மை. சரிங்களா? சிஃபாத்னா வேற, கேரக்டர், அதாவது இஸ்முனா பெயர். ஓகேங்களா? இது ரெண்டுல எது படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெயர்கள் இருக்குல்ல, இது நாளை மட்டும் படிச்சுக்கோங்க. மத்தது எல்லாம் உங்களுக்கு சிஃபாத் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இன்ஷால்லா நான் கூகுள் ஃபார்ம் வந்து அனுப்புவேன். நீங்க அதை வந்து எனக்கு அடுத்த வீக் கிளாஸ்க்குள்ள இன்ஷால்லா அடுத்த டியூஸ்டே இருக்கு இல்லையா? கிளாஸ் எடுப்போம் இல்லையா? அதுக்குள்ள அந்த கூகுள் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கூகுள் ஃபார்ம் வந்து எழுதுற மாதிரி எதுவும் இருக்காது. சூஸ் பண்ணி அனுப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எது சிறந்தது? அதாவது குர்ஆனை
பார்த்து ஓதுறது சிறந்ததா இல்லைன்னா மெமரைஸ் பண்ணி நம்ம ஓதுறது வந்து சிறந்ததா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல வந்து ஸ்காலர்ஸ்க்கு இடையில நிறைய, அதாவது 3 கருத்துகள், வேறுபாடான கருத்துக்கள் இருக்கு சரிங்களா. அறிஞர்கள் மத்தியில 3 வேறுபாடு கொண்ட கருத்துக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முஸ்ஹபில் இருந்து ஓதுதல் சிறந்தது, அதாவது பார்த்து ஓதுறது சிறந்தது. இது ஒரு எபாதா அப்படிங்கிறதுனால இதுல நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதனால பார்த்து ஓதுறதே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒரு செட் ஆஃப் ஸ்காலர்ஸ். அடுத்து பாருங்க, செகண்ட், பார்க்காம மனனம் செஞ்சு நம்ம ஓதுறது சிறந்தது. அப்போ நம்ம சிந்தனை திறன் அதிகரிக்கும், நம்ம சிந்திச்சு அதன் பொருள் உணர்ந்து ஓதுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தேர்ட் பாருங்க, தேர்ட் என்ன சொல்றாங்க, ரெண்டுமே சிறந்ததுதான். அதாவது குரான் நமக்கு எதுக்கு அருளப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சிந்திச்சு செயல்படணும் இல்லையா, அதுக்கு அதனுடைய நோக்கம் தான் குரானுடைய நோக்கமே. சோ நம்ம பார்த்து ஓதுறப்ப சிந்திச்சு செயல்படுறோம் அப்படின்னா நம்ம பார்த்து ஓதிக்கலாம். அப்படி இல்ல, அஹ் நம்ம பார்க்காம ஓதுறப்ப நமக்கு வந்து அதிகமான சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்காமல் ஓதுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அடுத்து ஒலிபெயர்ப்பு. ஒலிபெயர்ப்பு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்ப அரபிக் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றோம், இப்ப அரபிக் வேர்ட் இருக்குன்னா அது பக்கத்துல எழுதி வச்சு ஓதுவோம் இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு பிஸ்மில்லான்னு எழுதியிருக்கு அரபிக்ல, அதை தமிழ்ல எழுதுவோம் இல்லையா, பிஸ்மில்லா அப்படின்னு இப்படி எழுதுறதுன்னு வைங்களேன். இதுக்கு பேரு தான் ஒலிபெயர்ப்பு சரிங்களா. இந்த மாதிரி எழுதி வச்சு ஓதுறது கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆங்கிலம் அல்லது வேறு எந்த மொழியிலும் எழுதப்பட்ட குரானின் அரபு மொழி ஒலிபெயர்ப்பு ஆகும். மார்க்க அறிஞர்கள் இதில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். பெரும்பாலான அறிஞர்கள் இந்த முறையை ஏற்கவில்லை, இது ஹராம் என்று கூறுகின்றனர். ஏன் ஹராம் அப்படின்னா, இப்ப அரபிக் லெட்டரை பொறுத்தவரை ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. சோ இப்ப நம்ம தமிழ்ல எழுதுறப்ப அது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். சோ அதனால இது வந்து ஆஹ் ஹராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மீனிங் மாறும் இல்லையா. இப்ப பாருங்க, கீழே பாருங்க, ஹம்சா மற்றும் ஐன் என்ற 2 எழுத்துக்களையும் ஆங்கிலத்தில் அல்லது தமிழ்ல எதுலையுமே வேறுபடுத்த முடியாது சரிங்களா. இப்போ வந்து அலீம், ஹம்சா, லாம், யா, மீம். ஓகே, அலீம் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இன்னொன்னு பாருங்க, அலீம், ஐன் லாம் யா மீம். ஓகே, அலீம். சரி, ஓகே, அலீம், இன்னொன்னு வந்து அலீம். இது ரெண்டையும் வேறுபடுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலீம் இருக்குல்ல, அது வந்து பெயின்ஃபுல். ஓகே, அதனுடைய மீனிங் என்ன, பெயின்ஃபுல். ரெண்டாவது அலீம் இருக்கு இல்லையா, அலீம், ஐன் போட்டது, இது வந்து என்னது, இதனுடைய மீனிங் நன்கறிந்தவன். சோ இத தமிழ்ல எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுவீங்க, ஆ போட்டு அலீம், இப்படித்தானே எழுதுவோம். ஓகே, அலீம். சோ ஹம்சா வருதா ஐன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி எழுதுறது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த நம்ம முன்னாடி இருக்க காலத்துல, நம்ம அந்த பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல சரிங்களா, ஓதுறதுக்கு வந்து அரபிக்க வந்து கத்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நமக்கு நம்மளுடைய கையிலேயே அந்த சான்சஸ் இருக்கு அப்படித்தானே. சோ நம்ம இப்போ கட்டாயமா என்ன பண்ணணும், நம்ம அரபிக் கத்துக்கணும், ஓதுறதுக்கு கத்துக்கணும் சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த மாதிரி ஒலிபெயர்ப்பு, அதாவது பக்கத்துல எழுதி வச்சிருக்கிறது அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு படிக்கணும் இல்லையா. மொழிபெயர்ப்பு மிக நெருக்கமான பொருளை மட்டுமே தரும், அதாவது அது க்ளோஸ்டு மீனிங்கை தான் கொடுக்குமே தவிர எக்ஸாக்ட் மீனிங்கை வந்து கொடுக்காது. அரபு மொழி தனித்துவமானது, மேலும் ஆங்கிலத்திலோ அல்லது வேறு எந்த மொழியிலோ பொருத்தமாக மொழிபெயர்க்க முடியாது. உதாரணமாக, ஹவுஃப் என்ற வார்த்தையையும் ஹஷியா என்ற வார்த்தையையும் ஒன்றல்ல, ஆனால் இரண்டுமே பயம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அதாவது ஹவுஃபுக்கும் பயம்தான், ஹஷியானாலும் பயம்தான். அப்ப ஹவுஃப் அப்படின்னா என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம பார்த்து பயப்படுறதுக்கு பேரு தான் ஹவுஃப். ஓகேங்களா. ஹஷியா அப்படின்னா
ஒரு விஷயத்த பார்க்காம, அதாவது நினைச்சு பயப்படுவோம் இல்லையா, அதுதான் ஹஷியா. அதாவது இப்ப ஹஷியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தனியா இருக்கிறோம், நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மள பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பயப்படுறோம் இல்லையா, அதுதான் ஹஷியா. ஹவுஃப் அப்படின்னா எதிர்க்க ஒரு விஷயம் இருக்கு, இருக்கு அப்படின்னா அதை பார்த்து பயப்படக்கூடியது. அதாவது இப்ப மறுமையில கூட நம்ம அல்லாஹ்வை பாக்குறோம் அப்படின்னா, அவனை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா, அது வந்து ஹவுஃப். ஓகேங்களா? ஒரு பிசிக்கலா பயப்படக்கூடியதா ஹவுஃப். ஹஷியானா நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறதா ஹஷியா. சரிங்களா? சோ ஆனா இது ரெண்டுக்குமே பயம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சோ ஒவ்வொரு அந்த ஆயாவை வந்து ஃபுல்லா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு இந்த வேர்டு பொருந்துமா, இந்த வேர்டு பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம போட முடியும். சரிங்களா? சோ மொழிபெயர்ப்புமே என்ன ஆகுது, எக்ஸாக்ட் மீனிங்கை கொடுக்காது, க்ளோஸ்டு மீனிங்கை மட்டும்தான் கொடுக்கும். ஓகே. குர்ஆன் அரபு மொழியின் தனித்துவமான வடிவம். அதாவது இது வந்து உரைநடையோ கவிதை நடையோ இருக்காது. இது வந்து ஒரு யுனிக்கான ஒரு குர்ஆனை பொறுத்தவரை அது வந்து ஒரு யுனிக்காவே இருக்கும். சரிங்களா? மொழிபெயர்ப்பு முக்கியமானது. ஆனால் அது மிக நெருக்கமான பொருளை மட்டுமே தருகிறது. அல்லாஹ் வெளிப்படுத்திய அசல் வார்த்தைகளுடன் எதுவும் பொருந்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வஹி இறக்கப்படுதல். வஹி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிய வசனம் பாருங்க. குர்ஆன்ல இருக்கப்பட சூரத்துல் அலக். ஓகே, வசனம் 1 முதல் 5 வரை பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். இதுதான் ஃபர்ஸ்ட் வசனம். இதனுடைய மீனிங் பாருங்க. யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இக்ரா அப்படின்னா என்ன? ஓதுவீராக. அடுத்து பாருங்க சூரத்துல் பக்கரா. அதுல வந்து 281வது வசனம் தான் லாஸ்ட் வசனம். சரிங்களா? நமக்கு குர்ஆன் இறங்குச்சு இல்லையா, இந்த வசனம் தான் லாஸ்ட் வசனமா இறங்குச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்து அவங்க தொகுத்ததுதான் எப்படி தொகுத்தாங்க, அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்ல சொல்லதான் தொகுத்தாங்க. சரிங்களா? அதுதான் ஃபாத்திஹால இருந்து நாஸ் வரையும். ஆனா முதலா இறக்கப்பட்ட வசனம் என்ன, சூரா அலக்ல 1 to 5. நெக்ஸ்ட் லாஸ்டா இறங்கின வசனம் வந்து சூரா பக்கரா. ஓகே, 281வது வசனம். மேலும் அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள், அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ஓகே, இது லாஸ்ட் வசனம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் குர்ஆன் வந்து 3 நிலைகள்ல வந்து அருளப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லவ்ஹில் மஹ்ஃபூஸ். லவ்ஹில் மஹ்ஃபூஸ் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட ஏடு. சரிங்களா? இங்கதான் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இறக்கப்பட்டு இதுல வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்து பாருங்க பைத்துல் இஸ்ஸா. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2வது நிலை. இது வந்து கீழ்வானம். ஓகேங்களா? இங்க வந்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் முழு குர்ஆன் தான் இறங்குச்சு. இங்கேயும் நமக்கு முழு குர்ஆன் இறங்குச்சு. இங்க எப்ப இறங்குச்சு அப்படின்னா லைலத்துல் கத்ர் இரவுல வந்து இறங்குச்சு. அடுத்து 3வதா எங்கன்னு பாருங்க, ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, 23 இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா இறக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் நிலை லவ்ஹில் மஹ்ஃபூஸ் அப்படின்னா என்ன, பாதுகாக்கப்பட்ட பலகைகள், அதாவது ஏடுகள் அப்படின்னு சொல்லலாம். லவ்ஹில் மஹ்ஃபூஸ். ஆயா நம்பர் பாருங்க, சூரா புரூஜ்ல பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூஸ். ஓகே. நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குர்ஆனாக இருக்கும், எவ்வித மாற்றத்திற்கும் இடமில்லாமல் லவ்ஹில் மஹ்ஃபூஸ். ஓகே, பதிவாக பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஓகே, இது வந்து நமக்கு யாரும் சொல்றா, நம்மளுடைய ரப்பு தான் சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது, லவ்ஹில் மஹ்ஃபூத் பாதுகாக்கப்பட்ட பலகைகளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, பைத்துல் இஸ்ஸா. ஓகே, கண்ணியமான வசிப்பிடம், தங்குமிடம் என்பது மிக அருகாமையுள்ள ஒரு சுவனம், கீழ்வானம். ஓகேங்களா? இதுல பாருங்களேன், சூரா லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதை குர்ஆனில் கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். இங்க வந்து எங்க இறங்குது பாத்தீங்களா, லைலத்துல் கத்ர் இரவுல இறங்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, லவ்ஹில் மஹ்ஃபூஸ், அங்க வந்து முழு குர்ஆன் தான் இறங்குது. ஆனா அங்க வந்து என்ன டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இங்க பாருங்க, செகண்ட் நிலை பாருங்களா, 2வது நிலையில என்னது, பைத்துல் இஸ்ஸா. இங்க வந்து லைலத்துல் கத்ர் இரவுல முழு குர்ஆனும் இறக்கப்படுது. ஓகேங்களா? நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலேயே இறக்கினோம். நிச்சயமாக இதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த 2 குர்ஆன் வசனங்களும் குர்ஆன் 2வது முறையாக இறக்கப்பட்டது ரமதான் மாதத்தின் கடைசி 10 இரவில். ஓகேங்களா? கடைசி 10 இரவு தான் நமக்கு வந்து ஒற்றைப்படை இரவு அது. ஓகே. ஆனா நமக்கு இந்த 21 27 அதெல்லாம் தெரியாது. ஆனா கடைசி ஒற்றைப்படை இரவுகள்ல வந்து இறக்கப்பட்டுச்சு. 3ஆம் நிலை என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய
ஹார்ட்ல இறக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறங்குச்சு. 23 வருஷங்களாக இறங்குச்சு. மக்காவில் 13 வருடங்களும், மதினாவில் 10 வருடங்களும் இறங்குச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குரான் வஹி இறக்கப்பட்ட ஆரம்ப நிலை. குரான் இறக்கப்படுதல் ரமதான் மாதத்தில் 27வது அல்லது இரவு அல்லது கடைசி 10 இரவில் ஒற்றைப்படை இரவுகளில் தான் இறக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதாவது 29வது இரவுக்குள்ள நமக்கு வந்து இறக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் 40வது வயதுல வந்து அவங்களுக்கு வந்து நபித்துவம் கிடைச்சது. அப்படித்தானே குரான் இறக்கப்பட்டு அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்தது. ஓகே. மக்காவின் அருகே உள்ள ஹிரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தனிச்சிருக்கையில ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முதலாக வசனங்களை வந்து ஓதினாங்க. சரிங்களா? சோ அப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க. சரிங்களா? பொய்யே பேசாத ஒரு மனிதராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதெல்லாம் நடக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் மனசு பொறுக்காம ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் அந்த ஹிரா குகையில வந்து தனிச்சிருந்தாங்க. சரிங்களா? சோ அந்த அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து வஹி வந்து இறங்குச்சு. ஓகே. அடுத்து பாருங்க, குரான் எவ்வாறாக வந்தது. வஹி குரான் எவ்வாறாக வந்தது. இது இறை விசுவாசிகளின் தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல் ஹாரித் பின் ஹிஷாம் அவர்கள் ஹிஷாம் அல்லாஹ்வின் தூதரிடம் குர்ஆன் இறக்கப்பட்ட வஹியின் தெய்வீக நிலை எவ்வாறாக இருந்தது என வினவிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஹி சில நேரங்களில் மணியோசை போன்று வரும், மேலும் அதை தாங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் எப்படி வரும், பெல், அது சரிங்களா, பெல்லோட சவுண்ட், ரிங்கிங் பெல், ஓகே, அந்த மணி ஓசை மாதிரி வருமா. சோ அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப 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 அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துதான். அடுத்து பாருங்க, வஹி இறங்கிய பின் நான் அதனை முழுவதுமாக புரிந்து கொண்டு மனதில் உள்வாங்கிக் கொள்வேன். மேலும் சில நேரங்களில் வஹியானது வானவர் மனித உருவத்தில் வந்து என்னிடம் பேசுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாராவது ஒரு மனிதனோட உருவுல வந்து பேசுவாங்களாம். சோ அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ரொம்ப 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 ஈஸியா இருக்குது. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வந்து மணியோசை, ரொம்ப ஈஸியா இருக்கிறது வந்து ஒரு மனித உருவுல வரக்கூடிய ஓகே வஹி. அடுத்து பாருங்க, ஏன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து குர்ஆன் வந்து மொத்தமா ஒரே தடவையா இறக்கப்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக. மேலும் பாருங்க, இந்த ஆயா பாருங்க, இன்னும் இவருக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஏன் ஒரே தடவையில் முழுவதும் இறக்கப்படவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கிறார்கள். இதைக் கொண்டு இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதனை படிப்படியாக நாம் இறக்கினோம். மேலும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ப வந்து ஒவ்வொரு வசனங்களும் இறங்குச்சு. சரிங்களா? பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் குர்ஆன் படிப்படியாக இறக்கப்பட்டது. ஓகே. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல சில வசனங்கள்லாம் இறங்குச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து குர்ஆன் வசனங்கள் வந்து இறக்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, சூரா உடைய நேம் பக்கத்துல மக்கி, மதனி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இல்லையா? சூராவுடைய பக்கத்துல வந்து மக்கி, மதனி, சூராஸ் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. தூதுவத்திற்கு பின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் வாழ்க்கை, அதாவது ஆஹ் ஹிஜ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹிஜ்ரா சென்றாங்க இல்லையா? அதுல வந்து ஹிஜ்ரத்துக்கு பின் இறக்கப்பட்ட சூரா தான் மதனி. சரிங்களா? ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டது மக்கி. ஓகே. ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறக்கப்பட்டது மதனி. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டது மக்கி. ஓகே. சோ அதுதான் மக்கி, மதனி அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல போட்டிருப்பாங்க. நம்ம நினைச்சுப்போம் மக்கால இறங்குச்சு, மதினால இறங்குச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி உள்ளது மதனி, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ளது மக்கி சூராஸ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் எனக்கு பிரைவேட்டா கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை கிளியர் பண்றேன். ஓகேங்களா? அப்புறம் கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்க கேட்டு சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள. ஓகே.